கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதரும் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கும் கடன் விரக்தியிலிருந்து விடுபடுவதற்கும் இன்று நாம் எல்லா பரிகாரங்களையும் பைரவர் வழிபாடு எப்படி உதவும் என்பதை பற்றியும், ஏனென்றால் நான் பைரவருடைய கதைகள் எல்லாம் சொன்னபோது எனக்கு நேயர்கள் அதிகமாக என் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டது கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுபட ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் என்றுதான். அந்த அத்துணை அன்பர்களுக்கும் எல்லா கோயில் பரிகாரங்களும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்கினால் நாம் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவோம் என்பதை பற்றி தான் இங்கு நாம் காணப்போகிறோம். செயல்முறை விளக்கத்துடன். ஒருவர் பிறக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல அறிவுடனும் நல்ல கல்வி உடையவராகவும் நல்ல செல்வந்தராகவும் பிறக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய, மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு வறுமை என்று ஒன்று வந்து ஒரு மனிதரிடம் சேர்ந்தால் அந்த கல்வியையோ அந்த அறிவையோ அல்லது அந்த ஆரோக்கியத்தையோ வைத்து கொண்டு அவரால் அனுபவிக்க முடியாது. என் வறுமையினால் அவர் செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் போகும். இதுதான் அதோடைய தாத்பரியம். ஒரு மனிதருக்கு ஜாதகப்படி எப்பெல்லாம் ஒருவர் கடன் வாங்குவார், அதுவும் அதிகமான கடன்கள் எப்பொழுது அவர் வாங்குவார் என்பதை முதலில் ஒரு ஜாதகத்தில், நம் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலந்தை வேந்தன் என்று கம்பராமாயணத்தில் ஒரு வரி இடம்பெறும். அந்த அளவுக்கு ஒருவனின் கடன் தொல்லை ஆள்பட்டு அவருடைய மனநிலை பாதிப்பு அடையக்கூடிய கூட ஆகும். கடன் சுமை, கடன் தொல்லை அவர் காலை சுற்றிய பாம்பு போல் அவரை கொல்லாமல் கொல்லும். அதனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடரம் காட்டும் பொழுது, கடன் வாங்கும்போது மட்டுமாவது காட்டி கடன் வாங்குவது நல்லது. ஏனென்றால் அந்த கடனை அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா, கடன் வாங்கினோம்னா நம்ம எப்படியெல்லாம் பிரச்சனைகளை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடன் வாங்கி நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, ஒழுங்காக கடனை வாங்கி கடனை அடைச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்த 6ஆம் வீடு என்பது தான் நோய், கடன், எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துரு இடம். அந்த வீடு, அந்த 6ஆம் வீட்டின் பாப கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பாப கிரகங்கள் பார்க்கப்பட்டாலோ அவர் கடன் வாங்குவார். அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலேயோ இல்லை 6ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கடனில் இருப்பார், ஏதோ ஒரு கடனில் இருப்பார். அவர் லக்னத்தின் அதிபதி சுபகிரகமாக இருந்து 6ஆம் வீட்டின் அதிபதி சுபகிரகமாக இருந்து அவரின் திசைகள் நடக்கும் பொழுது கடன் வாங்குவார். எதற்கென்றால் திருமணம், புது வீடு கட்டுதல், புதிய வாகனங்கள், குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக போன்ற சுப விரயத்திற்காக அந்த கடனை வாங்கி அந்த கடனையும் அவர் அடைத்து விடுவார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மற்றும் கேது கிரகங்கள் இணைந்து எந்த பாவத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் நிரந்தர கடகாரன். அந்த மிக பெரிய கடனை வாங்கி அதில் திருப்பி செலுத்த முடியாமல் அவர் மன சஞ்சலத்திலையும் மன வெதும்பி மிகப்பெரிய மன கஷ்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஒரு மனிதர் எப்பொழுதெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. ஒருவர் ஜாதகத்தில் குரு காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமான கன்னி ராசியில் குரு வரும்பொழுது, ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் கோச்சார குரு பயணம் செய்யும் பொழுது கடன் வாங்கக்கூடாது. ஏனென்றால் குரு தான் இருக்கும் வீட்டை பெருக்குவார். அதனால் கடனை மேற்கொண்டு வாங்க வச்சிருவார். அவர் தனக்காரகனாக கூட இருந்தால் கூட 6ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது அவர் அதிக கடனை அந்த குரு வாங்க வைத்து விடுவார், தனக்காரகன். அதே மாதிரி குரு சர்ப்ப கிரகங்களுடன் சேர்ந்து நிற்கும் பொழுது கடன் வாங்கக்கூடாது. கடன் அடைக்கவும் முயற்சி செய்யக்கூடாது. ராகு கேது கூட இருக்கும் பொழுது, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவைகள் நடைபெறும் பொழுதும் கடன் வாங்கக்கூடாது.
சந்திரன் பலமற்று நமக்கு இருக்கும் நாளில், சந்திராஷ்டம நாளில் கூட கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை போய் கடனை வாங்காதீங்க. செவ்வாய்க்கிழமை வேணால் கடனை போய் ஒரு பகுதியை கொஞ்சோண்டு நாங்கள் அடைக்கிறோன்னு வேணால் அடைச்சிட்டு வாங்க. அதுவாவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நான் செவ்வாய்க்கிழமை போய் கடனை வாங்கிட்டிங்கன்னா உங்களால் அடைக்கவே முடியாது. இப்போது இந்த கடனெல்லாம் வாங்கியாச்சு, கடன் வாங்கிறதுக்கான நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம்? முதல்ல கடன் விரக்தியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஸ்ரீ காலபைரவருடைய எளிய வழிமுறைகள், பரிகாரங்களை பார்ப்போம். ஒருவருக்கு செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணிக்கு ஒவ்வொருவரும் செவ்வாய்க்கிழமை இந்த கடன் வாங்கியிருக்கிறவங்க கடனை அடைக்கிறதுக்கு, அதனால் அடைக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு 27 மிளகுகள் கொண்ட வெள்ளை துணியிலேயோ அல்லது சிகப்பு துணியிலேயோ அந்த 27 நட்சத்திரங்களில் இதை மாதிரி ஒரு சிகப்பு துணியில் அந்த 27 நட்சத்திர பேர்களை சொல்லி சேப்பு நூலால் கட்டி அந்த துணியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு புது அகலில் இந்த முடிச்சு அதில் வச்சு நல்லெண்ணெய் தீபம் விட்டு 2 தீபம் ஏற்றணும். இதை மாதிரி 2 முடிச்சை நீங்கள் எடுத்துக்கணும். 2 முடிச்சை எடுத்துக்கிட்டு போய் 2 புது அகலில் இதை வைத்து ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி மேற்கு பக்கமாக, பைரவர் அவர் தெற்கு பக்கமாக பார்த்து இருப்பார், ஸோ வடக்க பார்த்து பைரவர் இருப்பார், நீங்கள் மேற்கு பக்கமாக இந்த தீபம் எரியும் மாதிரி நீங்கள் செய்யணும். அப்படி தான் இதை செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு இந்த விளக்கை நீங்கள் போடணும். இந்த விளக்கை ஏற்றிட்டு செவ்வரளி பூக்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிவிட்டு அவருக்கு தயிர் சாதம் உங்களால் செஞ்சு கொண்டுட்டு போய் இந்த அர்ச்சனையை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா விசேஷம். இல்லையா, கொஞ்சோண்டு முந்திரி இல்லாட்டி மிளகையாவது எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், நெல்லிக்காய் வைக்கலாம். இதெல்லாம் பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது. தேன் எடுத்துகிட்டு போகலாம், சந்தனம் எடுத்துகிட்டு போகலாம், மாதுளம்பழம். இவைகள் தான் பைரவருக்கு மிகவும் பிடித்தமான பதார்த்தங்கள். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேண்டி வந்தீங்கன்னா, எத்தனை வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 வாரம் நீங்கள் போய் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு துணியை, ஏன்னா சனி கருப்பு துணி, பைரவர் தான் சனிக்கே குரு, அதனால் கருப்பு துணியில் இதே மாதிரி 27 மிளகை வச்சு கட்டி கருப்பு இதால் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் சனி பகவானுக்கு உங்களுடைய கடன் தீரும். தேய்பிறை அஷ்டமியில் பூசணிக்காயை வாங்கி 2ஆக பிளந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை விதைகள் எல்லாத்தையும் சதப்பத்தெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா ஒரு மணி நேரம் நிழலில் காய வைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் 27 மிளகை போட்டு சிகப்பு துணியால், சிகப்பு துணியோ அல்லது இதை மாதிரி சிகப்பு திரியோ போட்டு நீங்கள் பைரவருக்கு அஷ்டமி அன்று இலுப்ப எண்ணெயை விட்டு, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இலுப்ப எண்ணெயை விட்டு ஏற்றி வலது பக்கமாக 8 முறை, இடது பக்கமாக 8 முறை ஒரு தட்டில் வச்சுக்கிங்க. அந்த வெள்ளை பூசணிக்காயை விளக்கை ஏற்றிட்டு இப்படி 8 முறை, வலதுபுறம் இடதுபுறமாக 8 முறை சுற்றிட்டு வந்துட்டு அதை ஏற்றி வச்சுட்டு வாங்க. சாமிக்கிட்ட ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க. ஏற்றினதுக்கப்புறம் தான் சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் அங்கே பைரவருடைய காலடிக்கிட்ட தள்ளி வைத்து விட்டு வரணும். நெல்லிக்காய் நைவேத்தியம் செய்து படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கால பைரவருடைய அஷ்டகத்தை 8 முறை நீங்கள் அங்கே உட்காந்து இந்த விளக்கையெல்லாம் எந்த விளக்கு ஏற்றுறீங்களோ, அது அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை வெள்ளை பூசணியாக இருக்கலாம், இல்லை நைவேத்தியம் பண்ணுறதாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து பைரவர் அஷ்டகத்தை 8 முறை அங்கே உட்காந்து சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக அந்த பைரவர் உங்களுக்கு தருவார்.